இந்த 9வது நாளிலே நாம் விசுவாச ஜெபத்தை குறித்து பேச சகோதரி லோரி மேக்ஸ்வெல். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 9ஆம் நாள் தியானமாக விசுவாசமுள்ள ஜெபத்தை குறித்து தியானித்து இன்னும் அதிகமாய் கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசத்திலே வளர்ந்து நம்மை பலப்படுத்திக் கொள்வோம். உறுதியான கட்டிடங்களுக்கு எப்படி அஸ்திபாரம் தேவையோ அதுபோல உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் தேவை. அது கர்த்தர் மேல் வைக்கும் விசுவாசம். அது உறுதியா இல்லாமல் போனால் உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளாடி போய்விடும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு போல் ஆகிவிடுவோம். ஆகவே தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை அஸ்திபார உபதேசமாக அப்போஸ்தலர் பவுல் எழுதி வைத்தார். கர்த்தரையே முற்றிலும் நம்பி அவரையே சார்ந்து கொள்வதுதான் அந்த விசுவாசம். சங்கீதம் 27:13 சொல்கிறது, விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஏசாயா 7:9 சொல்கிறது, விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். மத்தேயு 21:22 சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். யோவான் 11:40 சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரோமர் 1:17 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்படி விசுவாசத்துக்கு அடுத்த எத்தனையோ வசனங்கள் வேதத்தில் உண்டு. அத்தனையும் முத்தானவைகள். விசுவாசிக்கிறவர்களுக்கு சொத்தானவைகள், சத்தானவைகளும் கூட. இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ, ஜீவிக்க நாம் சுவாசிக்க வேண்டும். சுவாசிக்கிறவர்களால் மட்டும்தான் உலகத்தில் ஜீவிக்க முடியும். அதுபோல விசுவாசிக்கிறவர்களால் மட்டும்தான் ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்க முடியும். நம்முடைய தேவனால் ஏதாகிலும் அல்ல எதையும் செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும். அதை விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். ஆமென். Yes, we must believe that our God can do anything and everything, not just something. மார்க் 11:24 சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இதை எண்ணும் போது எனக்கு ஒரு கதை நினைவிற்கு வருகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு மலைப்பாதை வழியாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது இரவு நேரமாக இருந்ததால் இருட்டில் ஒரு கல் தடுக்கி மலையிலிருந்து கீழே உருண்டு விழும்போது, இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூச்சலிட்டாராம். உடனே ஒரு மரக்கிளை அவர் கைகளில் அகப்பட்டதாம். அவர் அந்த மரக்கிளையை கெட்டியாக பிடித்து கொண்டார். இப்படியாக 2 கைகளையும் மாற்றி மாற்றி மரக்கிளையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாராம். எவ்வளவு நேரம்தான் தொங்க முடியும்? அவருடைய கைகள் வலிக்கவே மீண்டும் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று ஜெபித்தாராம். அவருடைய சிறிய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மனதுருகினவராக, உன் கைகளை விட்டுவிடு என்று கூறினாராம். உடனே அந்த மனிதர், என்ன இது, கடவுள் நம்மை காப்பாற்றுவர் என்று பார்த்தால் கைகளை விட்டுவிட சொல்கிறாரே, நான் கைகளை விட்டுவிட்டால் கீழே விழுந்து மரித்து போய் விடுவேனே என்று சொல்லி இன்னும் இறுக்கமாக அந்த மரக்கிளையை பிடித்து கொண்டாராம். நேரம் சென்றது. பொழுதும் விடிந்தது. பனி விலகியது. அப்பொழுதுதான் அவர் கவனித்தாராம், அவர் தொங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கும் தரைக்கும் 1 அடிதான் இடைவெளி இருந்ததாம். எனக்கன்பானவர்களே, இந்த மனிதரிடத்தில் ஜெபம் இருந்தது. ஆனால் அதற்கேற்றாற் போல் விசுவாசம் இல்லை. ஆதலால் தான் அவர் காப்பாற்றப்பட்டாலும் சிறிது துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் முழு மனதுடன் விசுவாசிக்கும் போது கட்டாயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மத்தேயு 21:22 சொல்கிறது,
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நாம் ஒரு பஸ்ஸில் ஏறுகிறோம் என்றால் டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, அவர் சரியாக ஓட்டுவாரா என்று நாம் விசாரிப்பதில்லை. ஒருவேளை கேட்டு பாருங்களேன், டிரைவர் டென்ஷன் ஆவதை பார்ப்பீர்கள். ஒரு நம்பிக்கையில்தான் பயணம் செய்கிறோம். நமக்கு உடம்புக்கு சரியில்லை என்றால் டாக்டரிடம் செல்கிறோம். டாக்டருக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா, அவர் மருந்து கொடுத்தால் சரியாகுமா என்று நாம் சந்தேகத்தோடு போவதில்லை. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செல்கிறோம். அதுபோல நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் போது இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கையோடு கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். நாம் நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லலாம், ஆனால் நம்முடைய செயல்கள் மூலம் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் விசுவாசத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு உதாரணமாய் அநேகரை சொல்லலாம். சிங்க கெபியில் விழ நேர்ந்தாலும் ஜெபிப்பதை மட்டும் விடமாட்டேன் என்று விடாப்பிடியாக நின்ற இடத்தில்தான் தானியேலின் விசுவாசம் விளங்கியது. அந்நிய நாட்டின் சிறையிருப்பில் இருந்த போதும் தேவனுடைய நாமத்தை வணங்குகின்ற நாங்கள் அக்கினி சூளையிலே விழ நேர்ந்தாலும் கூட விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று கடைசி வரை உறுதியாக நின்றார்களே, அங்கேதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் விசுவாசம் விளங்கியது. உண்மையின் நிமித்தம் பல தீமைகள் அடைந்திருந்தாலும் கடைசி வரை பாவத்திற்கு உடன்படாமல் உறுதியாய் நின்ற இடத்தில்தான் யோசேப்பின் விசுவாசம் விளங்கியது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை தேவன் பலியிட சொன்னபோது, ஏன் ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே என்று ஒரு கேள்வியும் கேட்காமல், மறு பேச்சு எதுவும் பேசாமல் அதை நிறைவேற்றும்படியாய் கடந்து சென்றாரே, அங்கேதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெறும் பாக்கியத்தை பெற்றார். தலையே போனாலும் பரவாயில்லை என்று தேவனுக்காக உறுதியாய் நின்ற இடத்தில்தான் யோவான் ஸ்நானனின் விசுவாசம் விளங்கியது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் மாத்திரம் போதும், நான் சுகமாவேன் என்று நினைத்தாலே, எத்தனை பெரிய விசுவாசம்! 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னாரே, இதுதான் விசுவாசம். தேவனே இவர்களுடைய விசுவாசத்தின் வலிமையை பார்த்து வியந்திருப்பார் இல்லையா? இப்படியாக விசுவாசத்தில் உறுதியாய் நின்ற இவர்களைத்தான் தேவன் உயர்த்தினார், கனப்படுத்தினார். யாவரும் பிரமிக்கும் வண்ணம் இவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக மகிமையான காரியங்களை செய்தார். ஏசாயா 28:16 சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆம், கர்த்தரை முழு மனதோடு விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் எதை குறித்தும் பதறவே மாட்டார்கள், நிதானமாயிருப்பார்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். பதற்றத்தோடு செய்கிற எந்த காரியமும் சரியாக வராது, சமயோசித புத்தி இருக்காது. பதற்றம் வரும்போது என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் பயமும் நடுக்கமும் தான் வரும். பதற்றத்தோடு இருக்கும்போது நம்மால் எதையும் சரியாக சிந்தித்து செயல்பட முடியாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். இப்படி நாம் பதற்றப்பட்டு செய்கிற எந்த காரியமும் சரியாக வராது. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், மோசே பதறி கன்மலையை அடித்தார். இதன் விளைவாக அவரால் வாக்குப்பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. பேதுரு பதறி போய் கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். இதனால் தான் செய்த தவறை எண்ணி மனங்கசந்து அழவேண்டியதாயிற்று. புயல் காற்றில் சிக்கிக்கொண்ட சீஷர்கள் பதறின போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார்கள்.
கடலின் மேல் நடந்த பேதுரு பதறின போது தண்ணீரில் மூழ்க வேண்டியது ஆயிற்று. இயேசு கிறிஸ்து யோவான் 14:1 சொன்னார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று. ஆம், நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கும் போது நாம் எதை குறித்தும் கலங்கவோ கவலைப்படவோ பதறவோ பயப்படவோ அவசியமே இருக்காது. ரோமர் 1:17, எபிரேயர் 10:8 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யோசபாத்திற்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் நடப்பதாக இருந்தது. சூழ்நிலைகள் எல்லாம் யோசபாத்திற்கு எதிராக இருந்த போதிலும் அவருக்கு முன்பாக இருந்த பிரச்சனைகள் அவரை பயத்தினால் கேள்வியினால் கட்டி வைத்திருந்த போதிலும் அவருக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் அவரை காட்டிலும் பலசாலிகளாக இருந்த போதிலும் யோசபாத் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:20 யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆம், தனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய தேவன் மேல் அவர் அதிக விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். அவருடைய விசுவாசத்தின் பலனாக யுத்தம் செய்யாமலே பெரிய வெற்றியை பெற்றார். இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை, சவால்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அதன் மத்தியிலும் இந்த யோசபாத்தை போல கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிச்சயம் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். யாக்கோபு 1:6 சொல்கிறது, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று. இதை எண்ணும் போது ஜப்பான் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஒரு மிஷனரி பெண் ஜப்பானில் உள்ள ஒரு அநாதை இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாராம். அந்த அநாதை இல்லம் ஒரு பெரிய மலைக்கு பின்னால் இருந்தது. அந்த மலை சூரிய வெளிச்சம் உள்ளே வராதபடி தடுத்ததால் அந்த அநாதை இல்லத்தை சேர்ந்த பிள்ளைகள் அடிக்கடி வியாதிப்பட்டார்கள். அந்த மிஷனரி பெண் அந்த பிள்ளைகளை அதிகமாக நேசித்தபடியினால் தினமும் காலையில் பிள்ளைகளுக்கு வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து காண்பித்து அதை விளக்கி சொல்வது வழக்கம். ஒரு முறை அந்த மிஷனரி பெண் 1 வருட விடுமுறைக்காக அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. போவதற்கு முன்பாக கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த இடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு விளக்கி, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொல்லிவிட்டு அவர் விடுமுறைக்காக சென்று விட்டார். 1 வருடம் கழித்து அந்த மிஷனரி பெண் திரும்ப அந்த அநாதை இல்லத்திற்கு வந்தபோது மிகவும் வித்தியாசமான பாதை இருந்தது. அவர்கள் டிரைவரிடம், நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஓட்டுநர் அந்த பாதையை நன்கு அறிந்திருந்தபடியினால் அநாதை இல்லத்தின் முன் சில நிமிடங்களில் வந்து வண்டியை நிறுத்தினார். அப்போது அந்த மிஷனரி பார்த்தபோது அதே பழைய கட்டிடம்தான். ஆனால் அதை சுற்றிலும் தோட்டமும் பூக்களும் பூத்து குலுங்குவதை பார்த்தபோது அவர்களால் ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை. அதற்குள் பிள்ளைகள் ஓடி வந்து அவரை கட்டி தழுவி வரவேற்றனர். அந்த மிஷனரி பெண் ஆச்சரியத்தோடு பிள்ளைகளிடம் என்ன நடந்தது என்று கேட்டபோது பிள்ளைகள் சொன்னார்கள், நீங்கள் தானே சொன்னீர்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்று. நாங்கள் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து சொன்னோம், அது அப்படியே நடந்தது. தேவன் அதை பக்கத்தில் உள்ள கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று சொன்னார்கள். அந்த பிள்ளைகள் செய்த ஜெபத்தின் பலனாக உண்மையாகவே என்ன நடந்தது என்றால், ஜப்பானிய அரசாங்கம் கடல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சிக்கு இடம் தேவை என்று நினைத்து இந்த மலையை தெரிந்தெடுத்து 10 மாதங்களுக்குள் தரை மட்டமாக்கி அதை பக்கத்தில் இருந்த பசிபிக் கடலுக்குள் தள்ளிவிட்டார்கள். அந்த சிறு பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தின்படியே செய்தார். ஆம்,
நாம் தேவனிடத்தில் ஜெபத்தில் எதை கேட்டாலும் முழு நம்பிக்கையோடு கேட்கும்போது தேவன் நம் விசுவாசத்தின்படியே நாம் எதிர்பார்த்த நன்மையை செய்கின்றவராயிருக்கின்றார். எனக்கன்பானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லையா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு கேட்டு பாருங்கள். அப்போது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை எதிர்பார்க்காத விதத்தில் நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். சரி, நம்முடைய விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? விசுவாசத்தினால் ரட்சிப்பு உண்டாகிறது. எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மிகவும் அவசியம். எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், பாவிகளுக்காக உயிரை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது சரித்திரம். இந்த சரித்திரம், வரலாறு உண்மையான ரட்சிப்பை கொண்டு வருகிறது அல்ல. ஆனால் எந்த ஒரு மனிதன் சிலுவையில் அண்டை நின்று இயேசு கிறிஸ்து எனக்காகவே மானிடனாய் பிறந்தார், எனக்காகவே ரத்தம் சிந்தினார், எனக்காகவே உயிர்த்தெழுந்தார் என்று தன் முழு மனதோடு ஏற்று சொல்கிறானோ அது அவனுக்கு இரட்சிப்பாக மாறுகிறது. எபிரேயர் 11:11 சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததையோ, வளர்ந்ததையோ, சிலுவை சுமந்ததையோ நாம் நேரடியாக பார்க்காவிட்டாலும் விசுவாசத்தோடு அதை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? ரோமர் 10:9 சொல்கிறது போல, இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆம், கர்த்தரை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுவோம். இரண்டாவது, விசுவாசமும் ஞான ஸ்நானமும். மார்க் 16:16 சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு கூட விசுவாசம் அவசியம். எந்த ஒரு மனுஷன் இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக பாடுகள் பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறானோ அவன் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தகுதியுள்ளவன் ஆகிறான். மூன்றாவது, விசுவாசத்தினால் அபிஷேகம். யோவான் 7:38-39 வசனங்கள் சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார், நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். ஆகவே விசுவாசத்தோடு தேவனுடைய நிரப்புதலுக்காக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, லூக்கா 11:11-13 வசனங்கள் சொல்கிறது போல, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்காக பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியின் நிறைவை தருவார். நான்காவது, விசுவாசத்தினாலே தெய்வீக சுகம். யாக்கோபு 5:11 சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வஞ்சகமுள்ள சாத்தான் வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் கொண்டு வந்து நம்மை சோர்வுக்குள்ளாக்கி விடுகிறான். வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், என் பலவீனங்களை எல்லாம் மாற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் நம்முடைய தழும்புள்ள கரங்களை கொண்டு தொட்டு நம்மை குணமாக்குவார், சுகப்படுத்துவார். ஐந்தாவது, உங்கள் விசுவாசம் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும். மத்தேயு 21:22 சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள் சொல்கிறது, ஆல் திங்ஸ், எல்லாமே பெறுவீர்கள்.
காமன் இங்கிலீஷ் பைபிள் சொல்கிறது, இஃப் யூ ஹேவ் ஃபேத் யூ வில் ரிசீவ் வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார். நீங்கள் என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறது. அன்னாள் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எசேக்கியா தன் வியாதியின் படுக்கையில் விசுவாசத்தோடு ஜெபித்தார். சுகத்தை பெற்றது மாத்திரமல்ல, அவருடைய ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட பெற்றார். 6வதாக, விசுவாசத்தினால் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை பெறுவோம். மார்க் 9:23 சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று. ஆபிரகாம் விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவருக்கு நீதி என்று எண்ணினார். அதனால் அவருடைய சரீரம் செத்து பலவீனம் அடைந்த போதிலும் வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கிற்கு தகப்பனானார். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன போதிலும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் மரித்து போய் காணப்படுகிறது, இனி இது முடியாது, இது நடக்காது என்ற நிலையில் இருக்கின்றது. மருத்துவர்கள் ஒருவேளை நீ காலம் முழுக்க மருந்து மாத்திரைகள் எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி மரித்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் இயற்கைக்கு மேலான அதிசயங்களை செய்து உங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டுவார். அருமையானவர்களே, விசுவாசம் பயத்தை மேற்கொள்கின்ற ஒரு தெய்வீக சக்தி. விசுவாசம் என்பது சிறந்த ஒரு சர்வாயுத வர்க்கம். விசுவாசிக்கிறவர்கள் பதறுகிறதில்லை. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்கிற வார்த்தை வேதத்தில் திரும்ப திரும்ப வருகிறது. ஒருவர் விசுவாசத்தில் பலன் உள்ளவராய் இருப்பார் என்றால் எல்லா பயத்தின் ஆவிகள் மேலும் கட்டாயம் ஜெயம் பெறுவார். ஆனால் நாம் விசுவாசிக்கின்றோமா என்பதுதான் கர்த்தருடைய கேள்வி. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தாமதித்தாலும் அவைகள் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தருவார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் என் கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயம் ஒரு விடுதலை தருவார் என்று விசுவாசியுங்கள். மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுகிறதை விட்டுவிட்டு கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தையும் பூரண ஆயுசு நாட்களையும் தருவார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் என் குடும்பத்தின் வறுமையான சூழ்நிலையை மாற்றி செழிப்பை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று விசுவாசியுங்கள். இதுவரைக்கும் எனக்கு நீதி கிடைக்காத காரியங்களிலே கர்த்தர் சீக்கிரத்திலே எனக்கு ஒரு நீதியை சரிக்கட்டுவார் என்று விசுவாசியுங்கள். எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுவிட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பது நிச்சயம். நீங்கள் விசுவாசித்தால் மலைகளும் பெயர்ந்து போகும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கன்பானவர்களே, தேவன் பேரில் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசத்திலே ஒரு நாளும் தளர்ந்து போகாதிருங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு சீக்கிரத்திலே பதில் வரும் என்று எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு விசுவாசமுள்ள ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை ஒன்று. நாம் பார்க்கிற காரியங்களை நம்புகிறோம், நாம் கேட்கிற காரியங்களை நம்புகிறோம், அதெல்லாம் சரி. ஆனா எதை நம்புகிறோம், யாரை நம்புகிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. இது எண்ணும் பொழுது நான் கேட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்தின் அருகிலே ஒரு ஆறு ஒன்று இருந்துதான். அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த ஆலமரம் யோசித்துதான், தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டுது. இந்த ஆற்று தண்ணியை நம்பி எப்படி நான் இருப்பது என்று எண்ணின யோசித்த அந்த ஆலமரம் அருகிலே ஒரு பாறை இருந்ததாம். அதில் அந்த ஆலமரம் யோசித்த இந்த பாறை எத்தனையோ வருஷம் அப்படியே தான் என் பக்கத்திலேயே இருக்கு, என்னை விட்டு அது விலகி போகவே இல்லை. ஆதலால் இந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றை நம்புகிற காட்டிலும் இந்த பாறையை நம்பினால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி அதுவரைக்கும் ஆற்றை பற்றி கொண்டிருந்த அந்த மரம் தன் வேர்களை விளக்கி அருகாமல் இருக்கிற பாறையை
பற்றி கொண்டதாம். நாட்கள் போக போக அந்த மரத்தின் இலைகள் உதற ஆரம்பித்து தன் பலனை இழக்க ஆரம்பித்து மறிக்கும் தரவேலை போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அந்த மரம். அப்பொழுதுதான் தன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அந்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தாலும் தனக்கு ஜீவனையும் பலனை கொடுத்ததாக இருந்தது. அதை தான் நாம் நம்ப வேண்டும் என்று புரிந்து கொண்டு மீண்டும் தன் வேரை ஆறுக்கு நேராக நீட்டினது. மீண்டும் பலனையும் ஜீவனை பெற்றுக்கொண்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எதை நம்புகிறோம் அதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருப்பது நமக்கு நல்லது. லூக்கா 18:38-41 வசனத்தின் படிப்பிறானால், பல ஆண்டுகளாக பார்வையற்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே என்று விசுவாசத்தோடு அவன் ஜெபம் பண்ணினான். காரணம், அவன் இயேசு கிறிஸ்து யார் என்று அவன் நன்கு அறிந்திருந்தான். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாதவர் என்று நம்பியிருந்தார். அவரிடத்தில் நம்பிக்கையோடு விண்ணப்பம் செய்தால் கட்டாயம் பதில் கிடைக்கும், எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை அதிசயம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் அறிந்திருந்தான். ஆதலால் சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிட்டான். அவனுடைய விசுவாசத்தின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார். அவனிடத்தில் வந்து விசாரித்தார். அவன் எதிர்பார்த்த அற்புதங்களை செய்தார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் ஜெபம் தேவனை நிற்க வைக்கிறது மாத்திரமல்ல, பரலோகம் நம்மை விசாரிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக மாறுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபமோ பிணியாளிகளை ரட்சிக்கும், அவர்கள் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக வேண்டாம் இருக்கட்டும், நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக அவைகள் இருக்கட்டும், நம்ம எதிர்க்கிற சத்துருக்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கட்டும், அவைகள் மத்தியிலே ஆண்டவரை நம்பும் போது, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவரே சார்ந்திருக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதத்தை, நன்மையை அவர் செய்வார். யோசபாத் அதுதான் செய்தார். ஒரு அறிந்து கொண்ட ஒரு காரியம், புரிந்து கொண்ட ஒரு காரியம், நான் யுத்தம் செய்தால் கட்டாயம் தோல்வி வரும், ஆனால் எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உண்டு, எனக்காக நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு, அவரிடத்தில் என் பிரச்சனையை ஒப்பு கொடுப்பேன் என்று விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை செய்தார். நடந்தது என்ன தெரியுமா? யோசபாத் யுத்தம் செய்யாமலே அந்த யுத்தத்தில் வெற்றியை கண்டார். எனக்கு அன்பானவர்களே, என்று கூட உங்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் போராடி போராடி சோர்ந்து போய்விட்டீர்களா? எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை, எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை, நானும் போராடி போராடி படித்து பார்க்கிறேன், இந்த பாடம் எனக்கு புரிய மாட்டுகிறது, பழைய போல தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் வந்துவிடுமோ, எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காதோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற மாணவர்களே, டாக்டர் சொன்ன மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து, ரிப்போர்ட்டை கேட்டு, இதுதான் என் முடிவு, என் தலைவிதி, எதுவும் இனிமேல் மாறப்போவதில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உடைய பிரச்சனை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஒருபோதும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார், மறக்க மாட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டதை போலவே ஒரு அற்புதத்தை செய்வார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று வசனம் சொல்லுது. நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தை நான் வைக்கிறேன். சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போன நிலையில இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறேன். வாழ்க்கையில எடுத்த முயற்சிகள், வாழ்க்கையில் எடுத்த பிரயாசங்கள் எதிர்பார்த்தது போல பலன் கிடைக்கல என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன். பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் வரப்போகிற எக்ஸாம் எப்படி இருக்குமோ, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ, எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குமோ, நான் படித்தது வருமோ என்ற கேள்விகளோடு, கலக்கத்தோடு, பதட்டத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன்.
நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நீரப்பா. அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. அவர் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த மதிப்பெண்கள், எதிர்பார்த்த உயர்வு, எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த வாழ்க்கையை, எதிர்பார்த்த நன்மையை, எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை அவர் வாழ்க்கையை நிரப்ப போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதினப்பா. எல்லா நிலையிலும் உண்மையே நம்பியிருக்கு, உண்மையே சார்ந்திருக்கு. சூழ்நிலை பாராமல் சூழ்நிலை மாற்றுகிற ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர்கள் மனதிலே விதையும் சுவாமி. ஆசீர்வாதம், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென் and ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.